ஹலோ ஹாய் இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து in a frequency hopping spread spectrum system, message symbols are emitted at a rate 20 kbps and carrier hops every millisecond. This system is என்ன சிஸ்டம்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி ஹாப்பிங் ஸ்பெக்ட்ரம் சிஸ்டமில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு இது ஒரு வயர்லெஸ் கம்யூனிகேஷன் டெக்னிக்கு. டிரான்ஸ்மிட்டர் என்ன பண்ணுன்னா வந்து ரேப்பிடாக ஸ்விட்ச் பண்ணும் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி சேனலுக்கு. ஆனால் ஆல்ரெடி வந்து ப்ரீ டிட்டர்மைன் பண்ணியிருப்பாங்க சீக்வன்ஸை. ஸோ அந்த சீக்வன்ஸை தெரிஞ்சுட்டு ரிசீவர் என்ன பண்ணுன்னா டிரான்ஸ்மிட் பண்ண சிக்னல்ஸ்லாம் வந்துட்டு பக்காவாக வந்து ரிசீவ் பண்ணிடும். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தோன்னா ஸ்லோ எஃப்ஹெச்எஸ்எஸ், அதாவது ஃப்ரீக்வன்சி ஹாப்பிங் ஸ்ப்ரெட் ஸ்பெக்ட்ரம் ஸ்லோ எஃப்ஹெச்எஸ்எஸ் ஆன்சர். எப்படின்னு பார்த்தோன்னா சிம்பிள் ரேட் வந்து நம்மளுக்கு 20 kbpsனு கொடுத்துருக்காங்க, சிம்பிள்ஸ் பர் செகண்ட். இதை வந்து சிம்பிள் டியூரேஷனாக மாற்றும் போது 1/, சிம்பிள் ரேட்டு டிஎஸ்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு 50 மைக்ரோசெகண்ட் வருது. ஹாப் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க, கெரியர் ஹாப்ஸ் எவ்ரி மில்லி செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 ms. இதை வந்து 1000 மைக்ரோசெகண்ட்ஸ்னு கன்வெர்ட் பண்ணிக்கலாம் பெர் ஹாப்க்கு. ஸோ இதில் பார்த்தோன்னா டிஹெச் வந்து டிஎஸோட கிரேட்டராக இருக்குது. ஸோ டிஹெச் டிவைடட் பை டிஎஸ் போட்டோன்னா 20 சிம்பிள்ஸ் பெர் ஹாப். ஓகேவா, இதுதான் நமக்கே தெரியுது பார்த்தாலே. இதில் ஸ்லோ எஃப்ஹெச்எஸ்னால் என்ன, ஃபாஸ்ட் எஃப்ஹெச்எஸ்னால் என்ன? ஸ்லோ எஃப்ஹெச்எஸ்எஸ்னால் வந்து மல்டிபிள் சிம்பிள்ஸ் பெர் ஹாப். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, 20 சிம்பிள்ஸ் பெர் ஹாப் வந்திருக்கு. ஸோ ஆன்சர் ஸ்லோ எஃப்ஹெச்எஸ். ஃபாஸ்ட் எஃப்ஹெச்எஸ்எஸ்னால் வந்து கெரியர் ஃப்ரீக்வன்சி ஹாப் செவரல் டைம்ஸ் வித்தின் ஒன் சிம்பிள். ஓகேவா, அப்படின்னு வந்ததுன்னா அதாவது வந்து ஒரு சிம்பிளில் வந்துட்டு ஃப்ரீக்வன்சி வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் ஒரு சிம்பிள்லேயே வந்து கெரியர் ஃப்ரீக்வன்சி வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும், ஹாப் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு ஃபாஸ்ட் எஃப்ஹெச்எஸ்எஸ். ஸோ ஆன்சர் வந்து ஸ்லோ எஃப்ஹெச்எஸ்எஸ் அக்கார்டிங் டு தி ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்விடல் ஃபேக்டர். நம்மளுக்கு வந்து ட்விடல் ஃபேக்டர் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து இது டிரைவ் பண்ணிடலாம். ஸோ ட்விடல் ஃபேக்டர் வந்து W சப்ஸ்கிரிப்ட் n இஸ் ஈக்குவல் டு e⁻j 2π கீழே சப்ஸ்கிரிப்டில் n. ஓகேவா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபார்முலா பார்த்தோன்னா மல்டிப்ளிகேஷனில் போட்டுட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணோன்னா -w சப்ஸ்கிரிப்டில் n பவர் kன்னு வரும். இதான் ஆன்சர். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் நாட் ப்ரெசென்ட் இன் TCP/IP மாடல்? ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்னென்னலாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் TCP/IP மாடலில் பார்த்தோன்னா அப்ளிகேஷன், டிரான்ஸ்போர்ட், நெட்வொர்க், இன்டர்நெட். ஓகேவா, இதில் நெட்வொர்க்கில் வந்துட்டு ஆக்சஸ் லேயரில் டேட்டா லிங்க் ஃபிசிக்கலும் இன்க்ளூட் ஆகிருக்கு. இதில் இல்லாததுன்னு பார்த்தோன்னா செஷன். ஆன்சர் வந்து செஷன். Which one of the following statements could be valid with respect to the ICMP Internet Control Message Protocol? இதில் ஆப்ஷன் வந்து ஏ தான் ஆன்சர். redirect message is used when a router notices that a packet seems to have been routed wrongly. இதான் valid statement, மிச்சதெல்லாம் invalid. How many 4-bit parallel binary adders will be required to construct a 4-bit parallel multiplier? 4-bit parallel multiplierனால் வந்து 2 4-bit எடுத்துக்கலாம். இதில் இந்த ஏன்னு வச்சுக்கலாம், இந்த A0, A1, A2, A3. இப்போ வந்து P1 வச்சுட்டு இந்த A வந்து ஃபஸ்ட்டு B0ஓட மல்டிப்ளை ஆகுது, P2 வந்து A வந்து B1ஓட மல்டிப்ளை ஆகுது. பட் ஆனால் லெஃப்டில் ஷிஃப்ட் ஆகும். அந்த ஆன்சர் நம்ம நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம்ல, அதை ஞாபகம் வச்சுட்டாலே போதும். மேலே கீழேன்னு போட்டு மல்டிப்ளை பண்ணுவோம், ஷிஃப்ட் ஆகி எழுதுவோம்ல, அந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகி P4 வரையும் போட்டோம். இப்போ இந்த P1ஐயும் P2வையும் ஆட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆர்டர் வேணும். இதுக்கு வந்து ஆன்சரை P3யோட ஆர்டர் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆர்டர் வேணும், 2வது ஆர்டர். இதுக்கு வந்து ஆன்சரை P4ஓட ஆர்டர் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆர்டர் வேணும். ஸோ 3 ஆர்டர். இந்த கேரியெல்லாம் வந்து வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்டர் வேணும், 4வது ஆர்டர். ஸோ மொத்தமாக 4 ஆர்டர் வேணும். ஸோ ஆன்சர் வந்து 4. So in a step index fiber and the ray approximation, the ray propagating along the axis of the fiber has the shortest route, while the ray incident at the critical angle has the longest route. Determine the difference in travel time. So travel time difference கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்மளுக்கு என்கோட் கொடுத்துட்டாங்க, என்கிளாடிங் கொடுத்துட்டாங்க. ஆன்சர் வந்து நானோ செகண்ட் per கிலோமீட்டரில் வேணும்னு கேட்டுட்டாங்க. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு the type of coding that is based on blocks of data அப்படின்னு கேட்டாலே வெக்டார் குவான்டைசேஷன் ஆன்சரு. The poles of analog Chebyshev filter magnitude square function lies on. Chebyshev filterோட magnitude square function எங்கே இருக்குன்னா எலிப்ஸில். இதே வந்து பட்டர்வொர்த்தில் எங்கே இருக்குன்னா சர்க்கிளில். ஞாபகம் வச்சுக்கோங்க, செபிஷேவ்னா எலிப்ஸ், பட்டர்வொர்த்னா சர்க்கிள். The condition to be satisfied for linear phase in an MTAP FIR filterன்னு பார்த்தோன்னா C option, C answer. H of n equal to plus or minus H of m minus 1 into n equal to 0. 1லேருந்து m minus 1 வரைக்கும் limitation.
Bilinear transformation, the left half S-plane is mapped to which of the following in the Z domain கேட்டிருக்காங்க inside the unit circle. Left of S-plane stable, so inside the unit circle. Answer. The first three values of the DTFT coefficient x of n வந்து 0 1 2 3, அதாவது இது வந்து ஒரு 4 பாயிண்ட் DTFT. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவேஷன் போட்டுட்டு x0 கொடுத்துருக்காங்க, x1 கொடுத்துருக்காங்க, x2 கொடுத்துருக்காங்க, x3 கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷனில் போட்டுட்டோன்னா நம்ம எக்ஸ் ஆஃப் 3 வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். மேபி உங்களுக்கு கேல்குலேட் பண்ணுறதுக்கு தெரியல, இல்லை கஷ்டமாக இருக்குது, இல்லை வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டுறேன் இதோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன். -2 minus 2j answer. The number of real multiplication required in the direct computation of n point DTFT 4n square. பீக் சைட் லோப் லெவல் ஃபார் அ ரெக்டாங்குலர் விண்டோ. ரெக்டாங்குலர் விண்டோவில் என்ன இருக்குன்னா வந்துட்டு நேரோ மெயின் லோப் இருக்கும், ஹை சைட் லோப்ஸ் இருக்கும். ஸோ அதோட பீக் சைட் லோப் லெவல் வந்து -13 dB. இது ஸ்டாண்டர்டைஸ்டு வேல்யூ. ஆன்சர் -13 dB. Following is a valid denominator polynomial of a normalized Butterworth transfer function. S-1 தான் அதுக்கு ஆன்சரு. இதுக்கு ஒரு சில கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும், அப்போ தான் டினாமினேட்டர் வந்து வேலிடாக இருக்கும். என்னென்னா கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவாக இருக்கணும், போல்ஸ்லாம் வந்து லெஃப்ட் ஆஃப் எஸ் பிளேனில் இருக்கணும், அதாவது ஸ்டேபிளாக இருக்கணும், ரியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கணும். ஸோ இதுதான் இதோட கண்டிஷன்ஸு. நெக்ஸ்ட்டு த ஈக்குவேஷன் டிஸ்கிரைபிங் த ரிலேஷன் பிட்வீன் எஸ் அண்ட் இசட் வேரியபிள்ஸ் இன் பைலினியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். பைலினியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட்ன்றது ஒரு ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ்டு டெக்னிக். இது என்ன பண்ணுன்னா அனலாக் ஃபில்டர் இந்த எஸ் டொமைனை வந்துட்டு டிஜிட்டல் ஃபில்டர் இன் இசட் டொமைனை கன்வெர்ட் பண்ணும். ஸோ இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து எஸ் அண்ட் இசட்டுக்கு ரிலேஷன் வந்து s is equal to 2/t into 1 minus z inverse divided by 1 plus z inverse. ஸோ இதுதான் வந்துட்டு z power -1. ஸோ இதுதான் வந்து இதுக்கு அதோட ஈக்குவேஷனு. ஸோ இதுக்கு நியராக இருக்குதுன்னு பார்த்தா ஆப்ஷன் சி தான். s is equal to 2/t into 1 minus z divided by 1 plus z. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம்.